மகளே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்னிவாக்கம் ரூ பில்டர்ஸ் லேண்ட்மார்க் தெரியுங்களா? ஸோ அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த ரூ பில்டர்ஸுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் நம்ம அந்த டீ கடை விட்டு ஒரு 40 அடி ரோடு போகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த 40 அடி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும், ஒரு ஆரஞ்சு கலர் வீடு தெரியும். அந்த லேவுட் தான் பார்த்தீங்கன்னா வாமனன் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 25க்கு 34 அப்படின்ற சைஸில் பக்கத்தில் 2 பிளாட் சேல்ஸுக்கு வந்துருக்குது. கிட்டத்தட்ட 850 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பிளாட்டும் 850 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சூப்பரான ஏரியா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாங்க. ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஆகிப்போச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். ரேட்டு பார்த்திங்கன்னா 3600 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓனர்கிட்ட பேசலாம். ஸோ ஓனர் தான் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உட்காந்து ஓனர்கிட்ட நம்ம உட்காந்து பேசி ரேட்டை வந்து குறைச்சிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு பார்த்திங்கன்னா ரேட் நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா இங்கேருந்து எக்ஸாக்டாக 400 மீட்டர் தான் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் தெரியுதுங்களா? இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி சின்ன பிளாட் நீங்கள் வாங்கவே முடியாது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரூப் பில்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இடங்களில் நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா பழைய லேஅவுட் 1 கிரவுண்டு 3/4 கிரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த தாண்டி நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்த லேஅவுட்டுங்கள்லாம் இப்போ சேல்ஸுக்கு இருக்கிற இடங்கள் 1 கிரவுண்டாக தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஹைடெக் ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா? ஸோ ஃபார்ச்சூன் ரெசிடென்சி, ஹைடெக் ப்ராப்பர்ட்டி, பிஎல்பி ஆனந்த நிலையம், இந்த மாதிரி ஏரியாவில் தான் அங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு சில பிளாட்ஸ் வந்து சின்ன பிளாட் கிடைக்கும். இவ்வளோ நியர்பையில் சின்ன பிளாட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 வீடு கட்டி வந்துட்டாங்க. இனிமேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சேஃபான இடமும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாங்க. இந்த மழை வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 அடி தண்ணி வந்தது. ஏன்னா இந்த வீட்டுக்கு இப்போ புது வீடு கட்டியிருக்காங்க பார்த்திங்களா? இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான் என்னுடைய பிளாட் இருக்குது. ஸோ நானும் வந்து மே மாதத்துலேயே வாங்கிட்டேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ நான் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2900 ரூபாய்க்கு வாங்கினேன் மே மாதத்தில். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த அளவுக்கு ரேட் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத கண்டிப்பாக அங்கே பார்க்கலாம். நல்ல லொக்கேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றது பார்த்திங்கன்னா இறைவன் கொடுத்த ஒரு விஷயந்தான். ஸோ இறைவன் கொடுத்த அந்த வரத்துக்கு நம்மளுடைய சின்ன சப்போர்ட் இது. நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்மக்கிட்ட. பட் இவ்வளோ நியர்பையில் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே ரேராக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்களுடைய சாய்ஸில் எடுத்து ஈஸியாக வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வாக்கப் டிஸ்டன்ஸு. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்குறது வந்து நம்ம ஜென்ஸ் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டால் கூட ஒரு சின்ன தேவைக்காக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் தனியாகவே போய்ட்டு வர முடியாத அளவுக்கு ஆக்சஸில் இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ அதுக்கு 100% உகந்த இடம் அப்படின்னு கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லலாம். ரோடு வித்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு விட்டுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வீடு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்மளே கூட ஒரு சில வீடு வந்து அதாவது ஃப்ளாட் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வீடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில் வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலளிக்க காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.